இந்த வீடியோ எடுத்து ஆனால் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. எப்படி இந்த வீடியோ மிஸ் பண்ணேனே தெரியல. சரி, ஓகே, இதை போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். இது வந்து யூத் மூவிக்கு போகிறதுக்காக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டு இருந்தோம். டின்னர் வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த ராகி சேமியா வந்து ரெடிமேட் ராகி சேமியா தான் நம்ம ஊற வச்சுட்டு ஆவியில் வேக வச்சு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தடில் பண்ணுறதுக்காக லைட்டாக உப்பு போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் எடுத்து ஆவியில் வேக வச்சு நார்மலாக தாளித்து சாப்பிட்றது தான். சிம்பிளாக சாப்பிட்டாச்சு. ஏன்னா கண்டிப்பாக தேட்டருக்கு போனால் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது சாப்பிடுவோம், வயிறில் இடம் இருக்காதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் 3 பேர் மட்டும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம். என் வீட்டுக்காரர் நல்லா சாப்பிட வச்சுட்டோம். ஏன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி கட்டுப்படி ஆகாது பாருங்க, அதனால. அதுக்கப்புறம் தேட்டருக்கு போனால் டிக்கெட் என்னவோ வந்து 1000 ரூபாக்குள்ள முடிஞ்சிருச்சு 4 பேருக்கும். ஆனால் ஸ்நாக்ஸ் வாங்கினது பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு தேவையானது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிட்டோம் கையோட. செகண்ட் ஹாஃப்க்கு தேவையானதை வந்து முன்னாடியே வந்து செகண்ட் ஹாஃப் முடிச்சது கொடுங்கன்னு சொல்லிட்டு புக் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாப்பிட்றது தான் ஒரு பெரிய வேலையே. அதுக்கே ஈனி இழிச்சுக்கிட்டு சொல்கிறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா அந்த தேட்டரில் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் பண்ண ஒன்று கொடுப்பாங்க. அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். டயட்டில் இருக்கும், கலோரிஸ் அதிகமாக ஏறக்கூடாது பாருங்க. அதனால வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுடுதண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு சுடுதண்ணி குடிச்சிட்டு படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் காமெடியாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த படம் மாதிரி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.